ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வார ராசி பலன்களை பார்க்கலாம். அடுத்ததாக கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம்னு சொல்லுவேன். 5ஆம் இடத்துல கடகராசிக்காரர்களுக்கு அங்கே சந்திரன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அஷ்டமச்சனி விலகப் போகின்ற ஒரு சூழல் இந்த வாரத்திலிருந்தே ஒரு 40 நாட்களுக்கு முன்பிருந்தே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்களை கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வரும். ஆகவே கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை பற்றியும் இனிமே கவலைப்பட வேண்டாம். 2 வருடமாக ஆயில்யம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு பகுதி எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்க. 2023-24 கடகராசிக்காரர்களுக்கு சுத்தமாக நன்றாக இல்லை. எந்த அளவில் பாதிப்புகளை அடைந்தீர்களோ, அதாவது உயிரிழப்புகளை தவிர அந்த உயிரிழப்புகளை திருப்பி கொண்டு வர முடியாது. பணம் இழந்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், மதிப்பு இழந்தவர்கள், மானம் இழந்தவர்கள், ஏதேனும் ஒரு நிலையில அங்கம் சார்ந்த, மனம் சார்ந்த, உடல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ராசிநாதன் இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார். முதல்ல பாத்தீங்கன்னா கடகத்திற்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல வருவார். ராசி வலுத்து இருக்கிறது. ராசிநாதன் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறார். அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான சில அடிப்படை அம்சங்கள் இப்போது உங்களுக்கு நடந்தே தீர வேண்டும் என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் நன்மைகளை மட்டும்தாங்க சர்வ நிச்சயமா செய்யும். கடகராசிக்காரர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இந்த வாரம் நீங்க நிச்சயமாக உணர்ந்துக்குவீங்க. அதனால பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாம இயல்பாக, அதாவது இப்போ இருக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையும் தீர்வதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திரன் 3, 4, 5 என்ற இடங்கள்ல இருக்கிறார். இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை போலவே 8ஆம் இடம், 10ஆம் இடம் 2 பேருமே குருவும் சுக்கிரனும் வலிமையாக சுபத்துவமாகி இருப்பதும், ராசிநாதன் ராசியவே பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு நல்ல அமைப்புங்க. அவர் சனியோட சேர்ந்திருந்தாலும் கூட ராசியை பார்க்கிறார். 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் முழுக்க என்ன பலன்களை செய்வார்னு பார்த்தா 2 பலன்கள் இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அது ஒரு பெரிய யோக அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? முயற்சிகள் இந்த வாரம் நல்ல விதமா சிம்மராசிக்காரர்களுக்கு பலிக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், அஷ்டமச்சனியை பத்தி கவலைப்படாதீங்க. வேதை அமைப்பின் காரணமாக உங்களுக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அஷ்டமச்சனி பலன் கெடுபலனை தராது. ஆக இந்த அமைப்புல இந்த வாரத்துல முயற்சிகள் பலிக்கும். ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இதுவரைக்குமே எதையும் என்னால் சரியா செய்ய முடியலையன்ற மாதிரியான ஒரு கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வழிமுறைகள் தென்பட்டு அதன் மூலமாக நீங்கள் நல்ல விதமாக செயல்படக்கூடிய யோக வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய தன்மை உண்டு. அம்மாவோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவங்க அம்மா பேச்சை கேட்க முடியாமல் இருக்கிறது, அல்லது அம்மா எனக்கு ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத ஒரு அமைப்புகளை செய்யறாங்க, இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அம்மாவை பற்றிய குறைகள் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த வாரத்திலே இருக்கு. வாரத்தின் இறுதி பகுதியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் வலிமையான அமைப்புல தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் குருவின் வீட்டில் பங்கம் இல்லாமல் இருக்கிறார். சந்திரமங்கல யோக அமைப்புல இருக்கிறார். அப்ப சகோதரர்களோடு இணக்கமான ஒரு சூழல் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பிள்ளையோட சேர்க்கை சரியில்லை, பிள்ளையோடைய நடத்தை சரியில்லை என்கின்ற மாதிரியான கவலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான மாற்றங்கள், அதற்கேற்ப ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இடத்துல சந்திரன் இப்போது இருக்கிறார். சந்திராஷ்டமம் இப்ப கிடையாது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் 2ஆம் இடத்துல இருப்பது, 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பது, 4ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சந்திரன் இருப்பது என்பது தனலாபம், பணவரவுகள் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க.
இது வரைக்கும் காசு பணம் எங்கிருந்து வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, இந்த தொழில் பண்ணா, இந்த வேலை செஞ்சா, அல்லது ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த ஒரு காசு பணம் போய் மாட்டிக்கிச்சு, சிக்கல்ல இருக்கு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த வாரத்திலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய சர்வ நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ராசியை குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க. 12 ராசிகள்ல ஒரே ராசி, ஒரு ராசியைத்தான் குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க. அது இப்போது கன்னிராசிக்கு வந்திருக்கிறது. இது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு. 9ஆம் பார்வையாக குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்கிறார். ஆக மனசு கொஞ்சம் தெளிவா இருக்குங்க. எதையும் சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. குடும்பம் அமைவதற்கு ஆரம்பங்கள் இளைய பருவத்தினருக்கு இருக்கும். காதல் கைகூடும். ஒரு நிலையில நட்புகள் இதுவரைக்குமே கைவிட்டு போனது எல்லாமே திரும்ப வரக்கூடிய சூழல்கள் உண்டு. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் உஷாராகவே இருப்பீங்க. அந்த பண விவகார அமைப்புகள் எல்லாத்திலுமே இதுவரைக்கும் கடந்த காலத்துல நீங்க விட்டு போனது எல்லாமே நிச்சயமாக மறுபடியும் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். 2 மாபெரும் சுபர்கள் அங்கே ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய இந்த தன்மை கண்ணிக்கு எல்லா சோதனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சாதுரியமான நல்ல அமைப்புகளை சர்வ நிச்சயமாக கொடுக்குங்க. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதிர்ப்பு விலகும், வேலையில் நிம்மதி இருக்கும், தொழிலில் சாதிக்க முடியும். எல்லா அமைப்புகளும் உங்கள் கைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அருமையான வாரம்.